குருஜி, ஆத்மா வணக்கம் குருஜி. இன்று சோபனாவின் துணையுடன் தியானம் செய்தபோது அற்புத அனுபவம் கிடைத்தது. புருவ மத்தியிலிருந்து அதிர்வு பின் உச்சியை தாக்கியது. பின் உச்சி கனமாக உணர்ந்தேன். அப்புறம் 10 நிமிடம் கழித்து திருப்பியும் எனக்கு ஓங்காரம் 2வது சிட்டிங் சோபனா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் தியானம் செய்தேன். நெற்றி முழுவதும் இன்னும் கனமாக தான் இருக்கிறது. அருமையான ஆனந்தத்தை உணர்ந்தேன். எண்ண ஓட்டம் எல்லாம் வரவே இல்லை. நன்றி குருதேவா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ தியானம்ங்கிறது இப்படி தான் நடக்கணும். ஒரு குருவுக்கு கீழே புருவ மத்தியில் அப்படியே சரணாகதி நிலையில் அது நடக்கணும். நான் ஓரமாக டெய்லியும் 10 நிமிஷம் உட்காருவேன், என் மனசு அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது தியானமே கிடையாது. தியானம்ங்கிறது நம்ம சிவனையே தொட்டு பார்த்துட்டு வர நிலைமை அது அதை அனுபவிச்சுட்டு பேசினா அது வேற லெவலில் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் தியானத்தை பயிற்சி பண்ணுறப்ப நம்ம சிவனை பார்க்கணும், நம்மளுக்குள்ளே இருக்க சிவனை உணரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம பயிற்சி பண்ணணுமே தவிர, தினம் நான் தியானம் பண்ணணும் அதனால் இன்னைக்கு நான் உட்கார்றேன் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையவே கொஞ்சம் மாற்ற ஆரம்பிங்க. ஏன்னா நமக்குள்ளே இருக்க சிவனை பார்க்கறதுக்காக தான் நம்மளுக்கு குருன்னு ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம குரு நம்ம டெய்லி ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காரணுன்னா நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கலாமே. நமக்கு எதுக்கு நம்ம ஏன் வாசி யோகம் பயிற்சி பண்ணணும்? நமக்கு ஏன் ஒரு குரு இருக்கணும்? அப்போ நம்ம பிறந்ததோட பர்பஸே இதுதான். நம்ம மனிதராய் பிறந்தது அர்த்தமே இதுதான். நமக்குன்னு ஒரு குரு கிடைச்சி அவங்க நம்மளுக்கு தீட்சை கொடுத்து அந்த தீட்சையை நம்ம அப்படியே தியானம் பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையை வேற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிட்டு நம்ம குருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும். இங்கே பாருங்க குருஜி, நான் எவ்வளவு பரவசமாக இருக்கேன் பாருங்க, எனக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நாம் போய் குரு கிட்ட சொல்லணும். அதுதான் நம்ம குருக்கு பண்ணுற குரு பூஜை. நம்மளுக்கு அதனால நம்ம யாருமே இப்போ கில்ட் ஃபீலிங் எல்லாம் போக வேணாம். ஐயோ நம்ம தியானமே பண்ணுறது இல்லையே, நம்மளுக்கு தியானம் நடக்குமா, இந்த மாதிரி எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்க்கும் நம்ம போகக்கூடாது. தியானம் நம்ம குரு